எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். திருத்தலத்தின் திருப்பெயர் திருப்பிடவூர் என்று போற்றப்படும் திருப்பட்டூர். சங்க காலத்தில் இத்திருவூர் பிடவூர் என அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அருள்மகான் சுந்தரர் பெருமானி பாடல் ஒன்று பிடவூரன் என்ற சொற்றோடரால் போற்றப்படுகின்றது. அம்மான் ஆகம சீலக்கருளும் நல்கும் பெம்மான் பேரருளாளன் பிடவூர் தம்மானே தண்டமிழ் நூற்புலவர் தம்மான் தண்டமிழ் நூற்புலவானர்கோ அம்மான் பறவையுன் மண்டலி அம்மா. பிடவு என்பது ஒரு வகை மரம். அந்த மரத்தால் பிடவூர் என்ற பெயர் காரணப் பெயராக இத்திருத்தலத்திற்கு அமைந்திருக்கலாம் என்பது பெரியோர்கள் கூற்று. சோழ நாட்டு ஊர்களுக்குள் ஒன்று பிடவூர் என்றும் கூறுவது உண்டு. பிடவம் குட்டிப்பிடவம் என்னும் கொடி நிறைந்த ஊர் ஆனதால் பிடவூர் எனவும் வழங்கியிருக்கலாம். இலக்கியத்தில் ஊர் பெயர்கள் என்ற நூலில் பிடவு மரம் அதிகம் இருந்ததால் இத்திருத்தலம் பிடவூர் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இத்திருவூரில் அமைந்தருளியுள்ள கல்வெட்டுகள் மூலமாகவும் இத்திருவூர் திருப்பிடவூர் என அழைக்கப்பட்டதாக தெரிகின்றது. சங்க காலத்தில் பிடவூர் என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் திருப்பிடவூர் எனவும் திருப்பிடவூர் நாடு என்றும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இன்றைய நிலையில் இத்திருத்தலம் திருப்பட்டூர் என்று போற்றப்படுகின்றது.
திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருவாலயம் முதலாம் பராந்தகன் காலத்தில் கட்டப்பட்டதாக அறிய முடிகின்றது. திருக்கோயிலின் உள்ளே சிவபிரானின் திருலிங்க வடிவம் அமைந்திருந்தாலும் அதிமுக்கியமாக அடியார் பெருமக்களால் தரிசனம் செய்யப்படுவது பிரம்மனின் திருவுருவம். நான்முகக் கடவுளான பிரம்மனுக்கு திருவாலயங்களே இல்லை என பேசப்படுகின்றது. பிரம்மனுக்கு தனி கோயில்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரம்மதேவன் இல்லாத கோயில்களே இல்லை என்பதுதான் ஆன்மீக ஆன்றோர்களின் அருள் உரை. எனினும் பிரம்மனுக்கு என்று தனி கோயில்கள் இந்தியாவில் காணப்படுகின்றன. திருக்கண்டியூர் பிரம்மனுக்கு தனி கோயில், குடந்தை தனி கோயில், ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த புஷ்கரில் பிரம்மனுக்கு தனி கோயில், அஜ்மீருக்கு அருகேயும் பிரம்மதேவருக்கு தனி கோயில், திருப்பாண்டி கொடுமுடியில் பிரம்மனுக்கு தனி கோயில், திருக்கரம்பனூர் திருத்தலத்தில் பிரம்மனுக்கு தனி கோயில், மண்ணச்சநல்லூர் வட்டம் என்ற திருப்பட்டூரில் திருக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் பிரம்மதேவரின் அற்புத தரிசனம். இன்பமும் துன்பமும் இணைந்து வாழ்வு அமைகின்றது. துன்பம் பெரிதாக வருகின்ற போது சிறிதாக்கலாமே தவிர பிரமன் எழுத்தை மாற்ற இயலாது. ஆலயங்களின் இருப்பிடம், ஆற்றலின் நிலைக்களம், அங்கே எழுந்தருளிய தெய்வங்கள் இயற்கையில் அமையும் சக்தியை தாம் ஏற்றுக்கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய நிலையில் அமைந்தருளியது. அந்த சக்தியை அறிந்தவர்கள் முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், தவசிகள், அங்கே தவம் செய்தவர்கள் தாம் வாழ்ந்த இடத்திலேயே ஐக்கியமும் ஆனார்கள். அவர்கள் சமாதிகள் அந்த பகுதியில் அமைந்தருளின. இயற்கையிலேயே சக்தி இருந்த இடத்தில் ஜீவசமாதியான சித்தர்கள் தம் பங்குக்கு மேலும் சக்தியை அளித்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கோயில் எதுவாக இருந்தால் அங்கே ஒரு அதிர்வு, வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும். அந்த அதிர்வு அனைவருக்கும் சமமான அளவில் அமையும் என்று சொல்ல இயலாது. சில திருத்தலங்களுக்கு சென்றால் திருமணம் கைகூடும், சிலவற்றுள் மகப்பேறு கிடைக்கும். இத்திருத்தலத்திற்கு வந்தால் பக்தர்களை தலையெழுத்தை மாற்றி இழந்த செல்வத்தையும் கல்வியையும் பெறலாம். சில பக்தர்களுக்கு ஒரு திரு
திருத்தலத்திற்கு சென்று வந்தவுடனே அந்த அதிர்வு அமைகின்றது. பிரம்மமூர்த்தியிடம் இருந்து கிடைக்கும் ஆற்றலை கிரகிக்கும் நிலையில் பக்தர் அமைந்து விட்டார். அந்த அதிர்வை ஏற்கும் திறன் பக்தர்களுக்கு இருந்தார். அது அனைத்தும் சுபமங்களமாகும். திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருவாலயத்தில் திருவருள் பொழிந்தருளுகின்றது. नमो नमो मन्त्रिणे वाणाक्रन्दयते पत्नीनां पतये नमो नमः कृत्स्नवीताय धावते सत्त्वनां पतये नमः नय चाशुरथाय च नमः शूराय चावभिन्दते च नमः वर्मिणे च वरोधिने च नमः बिल्मिने च कवचिने च नमः श्रुताय च श्रुतसेनाय च नमः சண்முக நதியின் மேல்புறத்தில் கிழக்கு நோக்கியுள்ள 5 நிலை ராஜகோபுரம், கோவிலின் முன்னர் 4 கால் மண்டபம், ஆலயத்தின் உள்ளே கொடிக்கம்பம், பலிபீடம், நந்தியம் பெருமாள், உள்சுற்று திருமாளிகை, மகா மண்டபம், துவாரபாலகர்கள், தென்மேற்கு மூலையில் விநாயகர் பெருமாள், அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறை, அதன் உள்ளே அகிலத்தை அருள்பாலித்தருளுகின்ற பிரம்மபுரீஸ்வரர் ஸ்வயம்பு மூர்த்தி, திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலின் உட்புறத்தே தனிப்பெருங்கோயிலாக திரு கைலாயநாதர் திருக்கோயில். இதனை 2ஆம் நரசிம்மவர்மன் ஆரம்பித்து 2ஆம் நந்திவர்மனால் கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்து முக்தேஸ்வரம், உத்தரமேரூர் சுந்தர வரதப் பெருமாள் கோயில்களை விட அதிக சிறப்புடையதாக இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. பல்லவர் கலை முறையில் அமைந்திருக்கும் ஒரு கற்றளியாக ஸ்ரீ கைலாயநாதர் திருக்கோயில் அமைந்தருளியுள்ளது. இத்திருக்கோயிலின் தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம், பகுள தீர்த்தம், சண்முக நதி, விருட்சகம், மகிழ மரம். அகிலத்திற்கு யோக சூத்திரத்தை அமைத்தருளியவர் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர். ஸ்ரீமன் நாராயணனின் படுக்கையான அனந்தன் தானே இந்த ஆதிசேஷனாகிய பதஞ்சலி முனிவராக அவதரித்தருளினார். ஸ்ரீ பதஞ்சலி முனிவரான மகா யோகி ஐக்கியமான
திருவிடம் இத்திருக்கோயிலில் அமைந்தருள் இருக்கின்றது. இத்திருக்கோயிலில் பதஞ்சலி முனிவரின் ஐக்கியமான இடத்தில் தியானம் இயற்றினால் தியானம் கைகூடும். ஒரு அற்புதமான சூழ்நிலை, ஓர் உள் உணர்வு, ஒரு ஆத்ம சக்தியின் உட்பாடு, அமைதி, சாந்தம் அனைத்துமே இத்திருக்கோயிலில் அமைந்தருளியுள்ள தனிவிடமான பதஞ்சலி முனிவர் ஐக்கியமான இடத்தில் பக்தர்கள் தியானம் செய்து தன்னைத்தான் உணர்ந்து தனக்குத்தானே என்ற அனுபவத்தை பெறலாம். திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 15, 16, 17 தேதிகளில் சூரிய வழிபாடு அமைகின்றது. இந்த சூரிய வழிபாட்டின் போது பங்குனி மாதம் வளர்பிறையில் சப்தமி, அஷ்டமி, நவமி திதிகளில் காலை நேர கதிரவன் 7 நிலைகளை கடந்து தன் கை கிரணங்களால் இறைவனை பணிந்து வணங்குவது காண்பதற்குரிய காட்சியாகும். முதலில் இறைவன் மீதும் அடுத்து அம்பிகையின் மீதும் கிரணங்களை படுமாறு இத்திருக்கோயிலை கட்டுவித்த கட்டிடக்கலை பாராட்டுக்குரிய. திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி ஸ்ரீ பிரம்ம சம்பத் கௌரி. அம்பாளின் அதி அற்புதமான அழகும் அருளும் அமைந்தருளிய தோற்றம் அனைத்துமே அகிலத்திற்காக இறைவனும் இறைவியும் அமைத்தருளிய திருவிளையாடல். நான்முகனின் மேன்மையை நானிலத்திற்கு தெரிவிக்க கருதி இறைவன் அமைத்தருளிய திருவிளையாடலுக்கு இறைவியும் சார. இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமம், இறைவிக்கு பிரம்ம சம்பத் கௌரி என்ற திருநாமம். பிரம்மம் ஒன்றே. திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அனைத்து தெய்வாம்சங்கள் அமைந்தருளி இருக்கின்றன. விநாயகரிடத்தில் வீரபத்திரரும் வீரபத்திரரிடத்தில் விநாயகரும் ஓர் அதிசய தரிசனம். சப்த கன்னிமார்கள் கற்பக விநாயகர், பழமலைநாதர், கந்தபுரீஸ்வரர், சண்முகநாதர், சுதையால் செய்யப்பட்ட கஜலட்சுமி, சிற்பத்தாலான கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பாதாளேஸ்வரர், கால பைரவர். அது மட்டுமின்றி 6 கோயில்கள், தாராலிங்கம், மண்டுக்கியநாதர், சப்தரீஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர், காலத்திநாதர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் அனைவருமே பக்தர்களுக்காக, பக்தர்களின் வாழ்விற்கும் வளத்திற்கும்
பக்தர்களின் எதிர்காலத்திற்கும் பக்தர்களின் செல்வத்திற்கும் சிறப்பிற்கும் அருள் தரும் தெய்வங்களாக அமைந்தருளி இருக்கின்றனர். ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றிட இயலாது என்பதற்குதாரணமாக ஓர் சித்தரின் பாடல். கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூவும் முதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர்கள் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. பாடல் பொருள் மனதில் பதிந்தாலும் திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயிலின் தரிசனத்தை பெற்றால் மதியால் விதியையும் வெல்லலாம் என்பது அனுபவபூர்வமான அதிசயமான உண்மை என்பதை அறியலாம். திருப்பட்டூர் திருத்தலம் அமைந்தருளி இருக்கின்ற இடம் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலை. சென்னையிலிருந்து 294வது கிலோமீட்டர். அங்கிருந்து 5வது கிலோமீட்டரில் அமைந்தருளி இருக்கின்றது திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். அடியார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் அமைந்த சோதனைகள் 1000. அது அவர்களின் கர்ம வினையா? கடவுளையே நம்பியவர்களுக்கு எதற்காக இத்தனை வேதனை? சைவத்தில் அடியார் பெருமக்கள் பேசும்பொழுது தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லியிருக்கார். ஔவை கிட்ட போய் கேட்கும்பொழுது கேட்குறா, இந்த உலகத்தில் எது பெரியது அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியில் சொல்லும் பொழுது தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ. இந்த உலகத்தில் எல்லாம் அம்பாளுக்கு சிறு மோதிரம். ஆனால் அந்த அம்பாலோ பரமேஸ்வரனிடத்தில் ஒடுக்கம், அந்த பரமேஸ்வரனோ தொண்டரிடத்தில் ஒடுக்கம். அதனால தான் ஒரு விளையாட்டாக ஒன்று சொல்லுவா, ஒரு பக்தனுக்கும் ஒரு சுவாமிக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துதான். அப்போ சுவாமி சொன்னானா, நான் தாண்டா பெரியவன், நான் தான் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கேன், நான் தான் பெரியவன், உன்னையும் படைச்சிருக்கேன் அப்படின்னாலாம். உடனே பக்தன் சொன்னானா, உலகத்தெல்லாம் நீ படைச்சிருக்கலாம்பா, உலகத்தில் எல்லாத்துலேயும் நீ இருக்கலாம், பார்த்துவோம். ஆனால் உன்னை என்னுடைய ஹிருதய கமலத்தில் ஒடுக்கின்னு இருக்கேன் இல்லையா, ஒரு நிமிஷம் உன்னை என்னுடைய ஹிருதய கமலத்தில் வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அதனால் நான் தான்ப்பா பெரியவன் அப்படின்னானா சுவாமி. ஆமாம் ஆமோதிச்சானா. ஆக தொண்டர்களுடைய பெருமைன்னு சொல்லும் பொழுது அந்த பெருமைக்கு இணையே கிடையாது. அந்த தொண்டர்களுக்கு நாமெல்லாம் கேட்கலாம், என்ன இந்த தொண்டர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு வேதனை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு தங்கம் இருக்குது, மரத்தில் ஒரு இடத்துலேருந்து வெட்டி எடுக்கிறோம். அந்த தங்கத்தை உடனே நம்ம சுத்தம் உடனே ஏதாவது பண்ண முடியுமா? மண்ணிலேருந்து தங்கத்தை எடுக்கிறோம், சரி தங்கத்தை எடுத்துகிறோம், தங்கம் கிடச்சிருத்தோ, அந்த தங்கத்தை வச்சு ஏதாவது ஆபரணம் பண்ணலான்னா பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணுறோம், அந்த தங்கத்தை சுத்தம் பண்ணுறோம்.
அதில் சில கெமிக்கல்லாம் போட்டு அது மேலே இருக்கிற அழுக்குகள், எந்த ஒரு பொருளும் பூமியிலேருந்து எடுக்கிறோன்னா அந்த பூமியிலேருந்து எடுக்கிறதுனால அது மேலே நிறைய அசுத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் முதல்ல நீக்கிறோம். அதெல்லாம் தொடச்சி அந்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை என்ன பண்ணுறோம், விசேஷமான சில உபகரணங்களால் அதை நெறிப்படுத்தி அதை வகைப்படுத்தி அதுக்கப்புறம் அதை மேலும் மேலும் சுத்தம் பண்ணி ஆபரணங்களுக்கு தகுதியான அளவில் அதில் சில பொருட்கள்லாம் சேர்த்து அப்புறம் ஆபரண தங்கமாக கொடுக்குறோம். சுத்த தங்கம்னு பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு வைரம் இருக்குது, வைரக்கல்லை வெட்டி எடுக்கிறோன்னா அதை உபயோகப்படுத்த முடியுமா? அதை என்ன பண்ணுறோம், அதை சுத்தம் பண்ணி அதை பட்டை தீட்டுறோம். பல வகையில் அதை தீட்டி 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 அதோடைய ஒளியை பிரகாசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு வைரக்கல்லாக கிடைக்கும். அது மாதிரி இந்த பக்தாள்லாம் இருக்காள்னா இந்த பக்தாளுக்கெல்லாம் அவளுடைய பக்தியாகப்பட்டது இந்த வெளி உலகத்துக்கு தெரியணும். அதோடு மட்டும் இல்லை, அந்த பக்தாளுடைய பெருமைகள்லாம் அவள் எப்படிலாம் சுவாமியை கொண்டாடுறா, எப்படி அந்த சிவநெறியில் இருக்கான்றத உலகத்துக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்கோசரம் சுவாமி செய்யக்கூடிய, சுவாமி நடத்தி செல்லக்கூடிய வழிதான் அந்த விதமான சில சங்கடங்கள். சில சங்கடம்தான் சொல்லணுமே தவிர பெரிய சோதனைகள் கஷ்டம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. திருவொற்றியூரில் சுவாமிக்கு விளக்கெல்லாம் போட்டுருந்தார் ஒரு நாயன்மார். சாதாரண பணி, அந்த பணியில் விளக்கு போடுறதுன்றது அவ்வளோ விசேஷமானது. காஞ்சி மகாபரிவாள் சொல்லும் பொழுது இந்த சங்க மரணங்கள்லாம் ஏற்படும்போது சொல்லுவாள், அடிக்கடி தீபம் போடுங்கோ, இவாளெல்லாம் சாந்தி அடையணும், தீபம் போடுங்கன்னு. ஆக தீபம் போடுறது அவ்வளோ விசேஷமானது. தேவர்கள் மட்டும் இல்லை, பித்ருக்களும் சந்தோஷம் அடையிறாளாம். அதனால தான் தீபத்துக்கு அவ்வளோ விசேஷம். அந்த தீபத்தை இட்டுட்டு வரா, சாதாரணப்படி தான், ஆனால் அதில் ஒரு ஒழுங்குமுறையோட நெறி தவறாமல் இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கஷ்டம் வந்துடுறது, எண்ணெய் கிடைக்கல, உடனே என்ன பண்ணுறா, தன்னுடைய சரீரத்தை அறுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அதில் இது பண்ணுறா. உடனே சுவாமி கை பிடிச்சிட்டானா, அவசரப்படாத அப்படின்னு சொல்லி தடுத்தானா. அந்த இடத்துல நம்ம கேட்கலாம், இவன் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறானே, கஷ்டப்பட்டோன்னே தானே சுவாமி காமிச்சான்னு. அப்படி இல்லை, அவனுடைய நெறிய உலகுக்கு வெளிப்படுத்துகிறார். நமனந்தியடிகள் ஒருத்தர் திருவாரூர் குளத்தில் சகதியும் சேரா போயிடுறது. அந்த குளத்துக்கு தூர்வாரணும். அப்படி தூர்வாரும் பொழுது அவர் கண்ணில்லாதவர். எல்லாரையும் கூப்பிட்றார், எல்லாரையும் கூப்பிட்டு செய்யுங்கன்றார், யாரும் அந்த பணிக்கு வர மாட்டேன்றார். உடனே என்ன பண்ணுறார், ஒரு கயிறு கட்டிக்கிறார். வெளியிலேருந்து கயிறை கட்டி அந்த குளத்துள்ள போகிற வரைக்கும் ஒரு கயிறை வச்சுட்டு அந்த கயிறை பிடிச்சிட்டே தான் ஒண்டியே தூர்வாடுறா. சமணர்கள்லாம் கேலி பண்ணுறா. இந்த தூர் வாரிண்டே இருக்கிறச்சவே சுவாமி அவருக்கு கண்ணை கொடுத்துட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த சோதனைன்றது ஒரு சிறு துளிகள் தான். அதுக்கப்புறம் சுவாமி அவளை உலகத்துக்கு வெளிப்படுத்துறதோடு இல்லாமல் அவளுக்கு ஒரு நிரந்தர ஒரு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்றா. அதனால தான் அடியார்களாக இன்றைக்கும் அவள்லாம் ஜொலிச்சுட்டு இருக்கா. அதனால தான் அவளுடைய பெருமைக்கு இணையே கிடையாதுன்னு சொல்கிறார். சைவத்தில் திருமுறைகள்னு உண்டு. 12 திருமுறைகளாக அடியார்கள் பாடிய பாட்டெல்லாம் வகுத்திருக்கா. அதில் 12ஆம் திருமுறையாக சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணத்தை தான் வச்சுருக்காங்க. அந்த புராணத்துக்கே பெரிய புராணம்னு பேர். அடியார்கள் பெருமையை சொல்லக்கூடிய புராணம். அடியார்கள் சுவாமி இடத்துல என்ன பக்தி வச்சிருந்தா, அந்த சுவாமியுடைய என்ன ஒரு விசுவாசம் வச்சிருந்தா, அசைக்க முடியாத விசுவாசம். ஒரு நாயனார், அவர் எப்பொழுதும் திருநீலகண்டத்து குயவனார்னு பேர் அவருக்கு. எப்பொழுதும் அடியார்களுக்கெல்லாம் ஒரு மண்பாண்டம் பண்ணி கொடுப்பார்.
ஒரு ஓடு பண்ணி கொடுப்பா. அப்படி ஓடு பண்ணி கொடுத்துட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா. சிறு வயதில் மழைக்கோசரம் ஒரு தாசி வீட்டில் ஒதுங்குறா. அந்த தாசி வெத்தலை பாக்கு போட்டுட்டு வாசலில் வந்து துப்பும் பொழுது இவருடைய சட்டையில் பட்டுருது, இவருடைய துணியில் பட்டுருது. வீட்டுக்கு போகிறார். மனைவி கேட்குறா, என்ன இது கரை? வெத்தலை பாக்கு கரையாக இருக்கு. மழை வந்தது, ஒதுங்கினேன். தாசியுடைய இது துப்புனா அந்த மேலே பட்டுற கரை. உடனே அவள் என்ன பண்ணி விட்றா, ஒரு தாசி வீட்டுக்கு போனார்ன்ற ஒரு இதில் நீங்கள் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோன்னு இவர் கிட்டக்க போகும்பொழுது, திருநீலகண்டத்து மீது ஆணை, என்னை நீ தொடாத அப்படின்னு சொல்லிவிடுறா. இந்த அடியார் எது சொன்னாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுறார், சரி அப்படியே ஆகட்டும் சொல்லுறார். சின்ன வயசு, கல்யாணமாகி சில வருஷங்கள், சில மாதங்கள், சில வருஷம்தான் இருக்கு. முதியோர் வரைக்கும் 2 பேரும் ஒருத்தர் தொட்டுக்கலை, விலகியே இருக்கா. ஆனால் ஒரே குடும்பத்தில் இருந்தால் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவியாக இருக்கா, இவா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கான்னு உலகம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தர் தொட்டுக்கிறது இல்லை. ஆனால் பேசுறது, சாப்பிட்றது, உறங்கிறது எல்லாமே ஒரே இடத்துல. எப்பேற்பட்ட உயர்ந்த நெறி! சுவாமி மேலே ஆணையிட்டா அந்த ஆணையை மதிக்கணும். சுவாமி இருக்கான், சுவாமிக்கோசரம் இருக்கோம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நெறியில் அவர் கடைசி வரைக்கும் தொடாமல் இருக்கா. காலம் கழியறது, சுவாமிக்கே மனசு தாங்கலை. அவரை சேர்த்து வைக்கணும் நினைக்கிறான். உடனே ஒரு அடியார் ரூபத்தில் வந்து ஒரு ஓட்டை கொடுத்து அந்த ஓட்டை மறைய செய்து அந்த ஓடு வேணுண்டான்னு சண்டை போடுறார். வாதம் நடக்கிறது, அப்படி வாதம் நடக்கிறது. இவர் சொல்கிறார், நான் வேறு ஓடு தரேன், தங்கத்தில் ஓடு தரேன். ஒரு ஒத்துக்க மாட்டேன்றார். அதெல்லாம் கிடையாது, நான் என்ன ஓடு கொடுத்தோனோ அதை ஓட்டை கொடு. சபைக்கு போகிறது, ஊர் பெரியோர்கள்லாம் கூடி, சபை கூடி, ஓடு கொடுத்தாரா? கொடுத்தார். நான் அதை எங்கேயோ வச்சேன், மறைஞ்சு போயிடுத்து. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ நீ கேட்டு தான் ஆகணும். உடனே இவர் என்ன பண்ணுறார், உன் மனைவியை கை பிடிச்சிட்டு குளத்துக்குள்ளே இறங்கி சத்தியம் பண்ணி கொடு, நான் அந்த ஓட்டை காணாமல் போயிடுத்துன்னு சொல்லு அப்படின்றார். உடனே இவர் என்ன பண்ணுறார், அது முடியாதுன்றார். உடனே அடியார் கோவம் வந்தது. பார்த்தியா, என் ஓட்டையும் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான், வீட்டுக்காரி கை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணி கொடுன்னா அதுவும் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான், என்னதான் நியாயம்னு சொல்லும் பொழுது, அப்போது அந்த குயவனார், திருநீலகண்டத்து குயவனார் வாய் திறந்து சொல்கிறா, நான் என் மனைவியை தொடரதில்லை, திருநீலகண்டத்து மீது ஆணையாக என்னை தொடாதேன்னு அவள் சொல்லிவிட்டா, அதனால் பல வருஷம் ஆகிடுத்து நான் அவளை தொடலை, அந்த நெறியிலேருந்து சிவநெறியிலேருந்து விலகாமல் இருக்கேன்ற. உடனே ஊர் பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுறா, சரி அவர் சத்தியம் பண்ணி கொடுன்றார், என்ன பண்ணலாம், ஒரு குச்சியை பிடிச்சிக்கோ, அந்த குச்சியுடைய முனையை நீ பிடிச்சிக்கோ, அந்த குச்சியுடைய மறுமுனையை உன்னுடைய துணைவியார் பிடிச்சிக்கிட்டோம், குளத்தில் மொழிக்கு சத்தியம் பண்ணுங்கோன்றா. குளத்தில் மொழி எழுந்துக்கிறா. அவளுக்கு அந்த பால்ய வயசான அந்த பால்ய வயசத்தோடு எழுந்துட்டாலாம் 2 பேரும். உடனே சுவாமி காட்சி தந்தி அனுகிரகம் பண்ணதாக சரிதத்தில் வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பெருமை, அந்த அடியவருடைய பெருமை. ஒரு மாங்கனி போடுறா காரைக்காலம்மையார், வேறு எதுவுமே செய்யலை, வந்த ஒரு சிவனடியாருக்கு ஒரு மாங்கனியை கொடுக்குறா. சுவாமி மாங்கனி கொடுக்குறா. இதை பார்த்த கணவருக்கு சந்தேகம் வருது, இவ தெய்வ மங்கை, இவளோட நாம் வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு பிரிஞ்சு போயிடுறான். இந்த விஷயமாகப்பட்டது இவ 2 பேருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. பாண்டிய நாட்டில் வேற ஒரு பெண்ணை வனந்துண்டு அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதியார்னு பெயர் வச்சு காரைக்காலம்மையாரை சந்திக்கும் பொழுது அப்போ உண்மையை சொல்கிறான். இவ எப்பேற்பட்ட மங்கை தெரியுமா, தெய்வ மங்கை. இவ என்ன கேட்டாலும் சுவாமி கொடுத்துருவான். சுவாமியுடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்றவோ,
நான் இவளோட எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே புனிதவதியார் என்னுடைய சரிதம் என்னுடைய சுமைன்னு சொல்கிறா. உடம்பை பொதி, நான் சுமந்துட்டுருக்கேன், என்னுடைய பொதி, இந்த பொதி வேண்டாம், எனக்கு பேய் உருவம் கொடு, இந்த வடிவம் வேண்டாம், பேய் உருவம் கொடுன்றா. உடனே சுவாமி கொடுத்துட்றான். அந்த அடிவர் பெருமை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் நாயன்மார்களுக்கு ஏற்படக்கூடியவைகள் அவ கர்ம வினைகள்னு சொல்ல முடியாது. கர்ம வினையினால் இல்லை, அதை சுவாமி மாத்திரான். சிறுதொண்ட நாயனாராத்தில் போய் குழந்தைய சமைச்சு கொடுறான்னு கேட்குறான். அவனுடைய கை தாழறது. இதை எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்கும் பொழுது அந்த கை தாழ்ந்து போகிறது. உலகத்தெல்லாம் படைச்சவர், ஒவ்வொரு ஜீவராசிகளை படைச்சவா, குணங்கள்லாம் படைச்சவா, உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவா, காரியமாக இருக்கக்கூடியவா, உலகமாகவே இருக்கக்கூடியவா, எந்த ஒரு சக்திகள்லாம் அவரிடத்திலேருந்து தோன்றி எந்த ஒரு சக்தி, எல்லா சக்தியும் அவர்கிட்ட ஒடுங்குறது. அப்பேற்பட்ட சுவாமி அங்கே போய் குடுன்னு கை தாழ்ந்து போகிறது. ஏன்னா தொண்டர் பெருமை, அவனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டணுன்றதுக்கோசரம் தன்னை தாழ்த்திக்கிறான். இதெல்லாம் சாத்தியமா சார் நம்ம கேட்கலாம். ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு தாயார் தகப்பனார் இருக்கா, ஒரு தந்தையார் இருக்கான்னு வச்சுங்களேன். குழந்தை அங்கேருந்து சொல்கிறான், அப்பா அப்பா உனக்கு தெரியுமாப்பா? உடனே நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு தெரியாதுப்பா, நீ சொல்லு, என்ன விஷயம்ப்பா? இல்லைப்பா, இந்த ஆர்ட்டை நானே வரைஞ்சேன்ப்பா, இந்த செயலை நானே பண்ணேன்பா, இந்த செயல் ஆகப்பட்டது இப்படி இருக்குப்பா, நான் கண்டுபிடிச்சேன்ப்பா. ஒன்றும் இல்லை, கடல் வரைகிறா, கடலில் வரையும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு பரீட்சை வைக்கிறா, ஓவிய போட்டின்னு வச்சுங்களேன். அந்த ஓவிய போட்டியில் படங்கள்லாம் வரைகிறா. அந்த குழந்தை கிட்டக்க அந்த குழந்தை சொல்கிறது, உள்ள தாவரங்கள்லாம் போடுறது. தந்தையார் கேட்குறாரு, என்ன தாவரங்கள்லாம் இருக்கே? தாவரங்கள்லாம் இருக்கும்பா, ஜலத்தில் காத்திருக்கு அப்படின்றது. அந்த ஜலத்தில் காத்திருக்குன்றது அது எப்படி தெரியும்? விசேஷ ஞானம். அப்போது அந்த தந்தையார் சந்தோஷப்படுறான். அது மாதிரி பக்தின்ற அந்த ஞானத்தை, பக்தின்ற அந்த உணர்வை ஜீவராசிகள் வெளிப்படுத்தும் பொழுது சுவாமி சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான். அதனால் கர்ம வினைகள், அவளுடைய வினைகள் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது. முழுக்க 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 சுவாமி அவளுடைய பெருமைகளை வெளிப்படுத்தணுன்றதுக்கோசரம் இது மாதிரி அற்புத லீலைகள்லாம் பண்ணுறா. அதனால் நாயன்மார்களை எந்த விதத்திலையும் எதுவும் பாதிக்காது. விடை தேடும் வினாக்கள். வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. மின்னஞ்சல்: அருள் நேரம் ஜெயா டிவி 2015 @gmail.com.